திருமுறையே சைவ நெறி கருவூலம் என்பார்கள். காரணம், கருவூலம் என்று சொன்னால் நாம் நினைப்பது போன்று பொன் பொருள் பணம் போன்றவற்றை சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, இந்த உயிருக்கு ஊதியமாக இருக்கக்கூடிய திருவருளை சேர்த்து வைக்கின்ற இடம் என்று பொருள். அதற்கு மூலபண்டாரம் என்று நம்முடைய மணிவாசகத்தில் அற்புதமான வாசகம் உண்டு. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று மணிவாசக பெருந்தகை அழகாக குறிப்பிட்டு பெருமைப்படுத்துவார். எனவே அப்படிப்பட்ட இந்த அருள் சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் முக்தி வரையிலான வாழ்வியல் நிகழ்வுகளை திருமுறை எப்படி நமக்கு அற்புதமாக அமைத்து தருகிறது என்ற அடிப்படையில் இன்றைய பொழுதை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக நம்முடைய வாழ்வில் பிறப்பு என்கின்ற நாள் மங்கலம் நடைபெறுகிறது. நல்ல தமிழ்ல நாள் மங்கலம்னு பேர். பிறந்த நாள் என்று சொல்லுகிற அந்த சொல்லுக்கு தமிழில் நாள் மங்கலம் என்று பெயர். இனிமேல் அப்படி சொல்லி பழகலாம். அருமையான நம்முடைய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும். தமிழ் சொற்களை பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையில இனிமை இருக்கும். தமிழ்ல நமக்கு கடுமையான சொற்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே அற்புதமான சொற்களா இருக்கும். ஆன்ம ஈடேற்றத்திற்கான சொற்களாக இருக்கும். அந்த நிலையில் இப்ப நம்ம கேக் வெட்டி கொண்டாடுறோமே, அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நம்முடைய தமிழ் மரபில் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கேக் வெட்டி கொண்டாடுறதுலயும் மெழுகுவர்த்தியை ஏற்றி அதை வாயால் ஊதி அணைக்கிறோம் பாருங்க, அது நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு முற்றிலும் முரணானது. தீபத்தை ஏற்றுகிற வழக்கத்தை உடையவர்கள் நாம். தீபத்தை வாயால் ஊதி அணைக்கின்ற பண்பாடு நமக்கு கிடையாது. அதை போல ஒருவரை பார்த்து உங்களுக்கு என்ன வயது என்று நாம் கேட்கும் பொழுது அன்றுதான் அவர் பிறந்ததை போன்று உணர வேண்டும். ஆனால் ஆங்கிலத்தில் கேட்டால் நீ எவ்வளவு பழசுன்னு கேட்கிறான். இந்த தமிழ்ல சொன்னா அதானே அர்த்தம். ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு தமிழ்ல கேட்டா நீ எவ்வளவு பழசு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவ்வளவு நாள் பழசுன்னு அவன்கிட்ட சொல்றோம். கோபம் தானே வரணும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நாம் நம்மை புதிதாக நினைத்துக் கொள்ள வேண்டுமானால் தமிழில் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி தமிழ்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது நம்முடைய மரபு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன வேணாலும் சொல்லுவான். எவன்கிட்டயும் எப்படி இருக்கேன்னு கேட்டுறாதீங்க. ஏதோ இருக்கு, எங்கெங்க நம்மள வாழ விடுறாங்க, இப்படியே நெகட்டிவாவே பேசுவான். ஆனா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அவனால எதிர்மறையாக சொல்ல முடியாது. இருக்கானோ இல்லையோ நல்லா இருக்கேன்ற வார்த்தை தான் வரும். ஏன்னா நம்ம எழுதும் பொழுது நலம் நலமறிய ஆவல் என்று எழுதி பழகின கைகள் பண்பாடு நம்முடைய பண்பாடு. இன்னைக்கு அப்படி நம்ம எழுதுறது இல்லை. நலம் நலமறிய ஆவல், அவன் இங்கும் யாவரும் நலம் தான் தொடங்கி ஆகணும். எப்படி பாருங்க, அந்த உடன்பாட்டு சிந்தனை என்ற பாசிட்டிவ் வார்த்தைகளால் இருந்த தமிழகம் இன்று எதற்கெடுத்தாலும் எதிர்மறை சிந்தனைகளால் நிரம்பி இருக்கு. எனவே யாரை பார்த்தா ஹவாரியூன்னு கேட்காதீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்காதீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. அந்த கேட்கறதுலயே நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று முதல் இந்த புத்தாண்டு தினம் முதல் இப்படி கேட்க பழகுவோம். விளக்கு ஏற்றி பழகுவோம். நம்முடைய தீபங்களை நாம் வாயால் ஊதி அணைக்கின்ற மரபை மாற்றுவோம். அது நம்முடைய மரபு அல்ல. எனவே இல்லக விளக்கு அது இருள் கடுப்பது. சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது. பல்லக விளக்கு அது பலரும் காண்பது. நல் அக விளக்கது நமச்சிவாயவே என்று நம்முடைய நாவுக்கரசர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட
அருமையான விளக்கு ஒளியில் நம்ம ஒண்ணும் இல்லைங்க, நம்ம புத்தி ஏன் இப்படி போச்சு தெரியுமா? வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவார், விளக்க தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த வெளிச்சம் கீழிருந்து மேலே போகும். நம்ம புத்தியும் இப்ப கீழே இருக்கிற புத்தி மேலே போகுமா? இப்ப லைட் மேல இருந்து வெளிச்சத்தை கீழே தள்ளுது, புத்தியும் மேல இருந்து கீழே போச்சுன்னார் வாரியார். எந்த லைட்டு போட்டு பாருங்க மேல இருந்து கீழே போகுது, புத்தி அப்படி போயிடுச்சு அப்படின்னு இல்லையா? நெருப்பினுடைய தன்மை கவிழ்த்து பிடித்தாலும் மேல் நோக்கி எரிகின்ற தன்மை உடையது. அதனாலதான் அந்த விளக்கு ஏற்றுகிற பண்பாட்டை நம்முடைய முன்னோர்கள் அழகாக கொண்டு வந்தார்கள். அது வெளிச்சத்திற்கு மட்டுமல்ல, அது நம்முடைய ஆன்மாவை, ஆன்ம இருளை, ஆணவ இருளை போக்குவதற்காக என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம பிறப்பு முதல் முக்தி வரை திருமுறைகள் நமக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒரு குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படிதானே? முதல்ல அதுக்கு கரு உருவாக வேண்டும். கரு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தமிழ்ல பாடல் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதற்கு முன்னாடி வினை நமக்கு நீங்கணும், அப்பதான் நல்ல குழந்தை பிறக்கும் அப்படிதானே? வினை நீங்கணும். அப்படி வினை நீங்கணும் என்று சொன்னால் அதற்கு நாம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற படிநிலையில் முதல்ல திருக்கோவிலுக்கு வந்து தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு செய்தால் நம்முடைய தீவினைகள் நீங்கி நல்வினையால் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த பிரதோஷ வழிபாடுன்னு பேர். இப்ப இந்த பிரதோஷ வழிபாட்டில் அப்படிப்பட்ட நல்வினை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி பெருமானை பிரார்த்தித்து ஒரே ஒரு பாடல் பாடிடலாமா? நான் பாடுறேன், நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, சரியா? என்று சொல்லும் அகுதருவே, அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதருவே, உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம் பிறன் கடல் போற்றுதும் நாமடியோம், கைவினை செய்து பிறன் கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை பங்கு எமை தீண்டப் பெற திருநீல கண்டம், செய்வினை பங்கு எமை தீண்டப் பெற திருநீல கண்டம், திருநீல கண்டம். இப்ப நமக்கு வினை நீங்கிடுச்சு, வினை நீங்கிடுச்சு. சரி, நல்ல குழந்தை பிறப்பதற்கு நம்ம என்ன பதிகம் பாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அற்புதமாக நம்முடைய திருஞான சம்பந்தர் திருவெண்காடு என்ற தலத்தில் அருளி செய்த சீகாமரம் என்கின்ற பண்ணில் அமைந்த கண்காட்டு முதலானும் அந்த பதிகத்தில் சொல்றாரு, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும், கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், நல்ல குழந்தை பிறக்கும்னு திருவெண்காட்டு திருப்பதிகத்தில் சொல்றார். இங்க இருக்கிறவங்கள இந்த வாழ்வியல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அத்தனை பிரச்சனைக்கும் திருமுறை தீர்வு தரும். பிறப்பு முதல் முக்தி வரை சொல்லிட்டு வரேன், அவங்கவங்க அதை எடுத்துக்கோங்க.
இன்னைக்கு வந்துட்டீங்க, திரும்பி போகும் பொழுது நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு, இன்று புதிதாய் பிறந்தோம், இனிமேல் நம்ம பிரச்சனை பண்ணாதான் உண்டு. புரிஞ்சுச்சா? நேத்து வரையும் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோம். பெருமாள் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அருமையா காரை வாட்டர் வாஷ் பண்ணி அருமையா டிரைவ் பண்ணி வெளியில் அனுப்பிட்டார். இனிமேல் நாம அழுக்காக்கிட்டாதான் உண்டு. புரியுதா? அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். இப்ப வினை நீங்கிடுச்சு. திருவெண்காட்டு திருப்பதிகம் சீகாமரம் என்ற பண், நாதநாம கிரியை என்ற ராகம். இந்த பண் பாடினால் மணிவயிறு வாய்க்கப்பெற்று நல்ல குழந்தை செல்வம் வரும். அந்த கர்ப்பப்பை சூடு சரியான அளவில் இருந்தால்தான் அதுல கரு தங்கும், இல்லைன்னா அந்த கரு தங்காது. அந்த கரு தங்க செய்கின்ற கருப்பப்பை அந்த சூட்டினை, வெப்பத்தினை சரியான அளவில் பாதுகாக்கக்கூடிய சக்தி சீகாமரம் என்ற பண்ணுக்கு இருக்கிறது. எனவே திருவெண்காட்டு திருப்பதிகத்தை சீகாமரம் என்ற பண்ணில் ஞானசம்பந்தர் அருளுகிறார். இப்ப நம்ம அதை கேட்கலாம். அடுத்த நமக்கு என்ன தேவை? குழந்தை நல்ல விதமா பிரசவம், அப்படிதானே? அதற்கு என்ன பாட்டுனா அதுக்கும் தேவாரத்தில் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் தேவாரத்தில் இடம் இருக்கு. நம்ம சரியா புரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கல. அடுத்து கருவுற்ற அந்த தாய் நிறை மாதமாக இருக்கிறாள், நல்லபடியா அந்த குழந்தை பிறக்கணுமே. அதற்கு யார வேண்டிக்கணும்? திருச்சிராப்பள்ளி தாயுமான சுவாமியை வேண்டிக்கணும். அவருக்கு பேரு தாயுமானவர், மாத்ருபூதேஸ்வரர்னு பேரு வடமொழியில. அந்த தாயுமானவரை வேண்டிக்கிட்டு இந்த குறிஞ்சி பண்ணில் அமைந்த இந்த பதிகத்தை பாடுங்க. குழந்தை எந்த விதமான சிக்கலும் இல்லாம நல்ல ஆரோக்கியமா பிறக்கும். என்ன பாட்டு தெரியுமா? என்ன தெரியுமா? அருமையான பாட்டு. தொடக்கமே எப்படி இருக்கு பாருங்க, நன்றுடையானை. இதுதாங்க நம்முடைய தேவாரம் சொல்லி கொடுக்குது. எடுத்தடுப்புல இப்படி ஒரு உடன்பாட்டு, பாசிட்டிவ் சிந்தனை. நன்றுடையானை. அப்புறம் சொல்றார், தீயது இல்லானை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, உமையொரு பாகம் உடையானை, சென்றடையா திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே.
அப்ப அந்த பனிக்குடம் குளிர்ந்து உடைந்து அந்த குழந்தை வெளிப்படும். அதனால குளிருமே, எல்லோருடைய மனம் குளிர்ச்சியாக இருக்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் தாயுமானவரை பாடிய அருமையான குறிஞ்சிப்பண். இதற்கு இன்று அரிக்காம்போதி ராகத்தை சொல்லுகிறார். கேட்கலாமா? இப்ப அடுத்தது பிரசவத்துக்கு பாடுற பாட்டு. இந்த நான் ஒரு சாம்பிள், ஏன்னா ஒரு இனிப்பகத்துக்கு போய் எனக்கு 2 கிலோ சாப்பிட்டு பார்க்கறதுக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. தள்ள துண்டை போட வேண்டியதாங்க. இது என்ன கடை? இனிப்பு கடை, திருமுறை என்கின்ற இனிப்பு கடை. நான் கொடுக்கிறது சாம்பிள். எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு துண்டு. அதனால ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டு மட்டும் கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க வாங்கிட்டு போகணும். வீட்டில் போய் என்ன பண்ணணும்? அந்த பதிகத்தை நாம் பாட வேண்டும். பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமேன்னு சொல்றார். அப்ப 10 பாட்டு பண்ணாத முழு பலன் இல்லையா? அந்த இப்ப நம்ம ஸ்வீட் கடையில் என்ன பண்றோம்? சாம்பிள் சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு சாம்பிள் சாப்பிட்டாது. ரெண்டாவது, மற்ற ஸ்வீட் கடையில் 10 சாம்பிள் சாப்பிட்டாவே திகட்டும். இங்க எத்தனை சாம்பிள் சாப்பிட்டாலும் திகட்டாதது எதுன்னா திருமுறை என்ற இனிப்பு. இந்த இனிப்பு நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், திகட்டவே திகட்டாது இல்லையா? அடுத்த சாம்பிள் நன்றுடையானை என்ற ஸ்வீட். நன்றுடையானை தீயதில்லானே, நன்றுடையானை தீயதில்லானே நறிவள்ளேனே, நன்றுடையானை தீயதில்லானே நறிவள்ளேனே, ஒன்றுடையானை ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே, ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே, சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி, சென்றடையாத திருவுடையானை பள்ளி, குன்றுடையானை குன்றுடையானை உடையன் உள்ளம் குளிருமே, குன்றுடையானை உடையன் உள்ளம் குளிருமே குளிருமே. குழந்தை அருமையா பிறந்துருச்சு. இப்ப செலவுக்கு காசு வேணுமே, என்ன பண்ண முடியும்? பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, செலவுக்கு காசு வேணும் இல்ல. அப்ப சாமிகிட்ட போய் இந்த பதிகத்தை பாடுங்க, தேவைக்கு என்ன பணம் உங்களுக்கு சென்று சேரணுமோ அந்த பணம் கிடைக்கும். சாமிகிட்ட போய் 5 கோடி வேணும் சாமி அப்படி நீங்க முடிவு பண்ணாங்க. சாமி உங்களுக்கு 10 கோடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருப்பார். அவர்கிட்ட போய் நம்ம புத்தி அப்படித்தானே, கோடி கோடியா கொடுக்குறவன்ட்ட போய் நம்ம லட்சத்துல கேட்டுட்டு வந்துடுவோம். அது மாதிரி சாமிகிட்ட போய் என்னுடைய தேவை உனக்கு தெரியும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்ப தேவை, இது உனக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே பார்த்து செய். அவ்வளவுதான் சொல்லிட்டு ஞானசம்பந்தரோட இந்த பாட்டை பாடிடுங்க. அவ்வளவுதான். பணம் கையில வரலைன்னா என்ன கேளுங்க, நான் எங்கேயும் விட மாட்டேன். புரியுதா? இந்த பாட்டு பாடணும்னா தினம் தினம் நம்முடைய பையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பாடுறீங்களான்னு கேட்காதீங்க, பாடுறதுனாலதான் இருக்கு. நம்ம ஜோபியில பணம் இருக்கணுமா, செலவு பண்ணதுக்கு அப்புறமும் பணம் இருக்கணுமா, இத பாடுங்க. ஞானசம்பந்தரோட இந்த பாட்டு பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை. பாடலாமா? இடரினும் தளரினும்
எனதுரு நோய் தொடரில் கடல் தொழுதெடுப்பேன் இடரின் தளரினும் எனதுரு நோய் தொடரில் கடல் தொழுதெடுப்பேன் கடல்க நிலமுதோடு கலந்த நஞ்சை இடரில் நடக்கிய வேதியனே நஞ்சை மிடரில் நடக்கிய வேதிய இடரினும் கடலினும் இடரினும் கடலினும் எனதுரு கடலினும் கடல் தனிலம் தொடுகலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனிலம் தொடுகலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே கடல் தனிலம் தொடு கலந்த நஞ்சை விடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மாறும் ஆவடி துறை அரணி இதுவோயமையாடுமார் நீ வரும் ரமகில் அதுவோனரின் ஆவடி துறை அரணி இதுவோ எமையாளுமாறு நீ வரும் ரமகில் ஆவடி துறை அரணி இதுவோ எமையாளுமாறு வரும் நமக்கு அதுவோ ஆவடி துறை அரணி எப்படி கொட்டுச்சு பாத்தீங்களா? இப்படி தட்டுறதுக்கு பேர் தமிழ்ல தட்டுதல், இதுக்கு பேர் கொட்டுன்னு பேர். கொட்டு மத்தளம்னே இதுக்கு பேரு. இந்த கொட்டு மத்தளத்தை அவர் கொட்டினாரா பணம் அப்படி கொட்டுன்னு அர்த்தம். சாமி அப்படி காட்டுறாரு, கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டாரு. பணம் எப்படி கொட்ட போகுது? கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. எதுக்கு தெரியுமா? நமக்கு மட்டுமல்ல, ஈட்டு உவக்கும் இன்பத்தை நாம் பெறுவதற்காக. அடுத்தவங்களுக்கு எனக்கு இது போதும் சாமி, கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டேன், உன்னுடைய பெருந்தன்மை, என்ன மாதிரியே கஷ்டப்படுறவனுக்கு நான் கொடுக்குறேன் சாமி, கொடுங்க. வந்துக்கிட்டே இருக்கும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். வச்சிருந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க. சிபிசிஐடி ரைடு கொடுத்து பாரு, வந்துக்கிட்டே இருக்கும். வச்சு பாரு, வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும் முடிவு பண்ணிக்கோங்க. கொடுக்க கொடுக்க வரும், வைத்திருந்தால் வரும். எனவே வரும்படி என்பது தரும்படி இருக்கணும். வரும்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களுக்கு தரும்படி இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பெரும்படியே இருக்கக்கூடாது. அப்புறம் கொஞ்ச நாள் அது வெறும்படியா போடும். சரியா? இப்ப நமக்கு வந்துருச்சு, பணம் நிறைய சேர்ந்துருச்சு, மன நிம்மதி போச்சு. நிறைய சேர்ந்துருச்சு இல்ல? இப்ப மன நிம்மதிக்கு என்ன சாமி பண்றது? மனசெல்லாம் கியாமியா கியாமியான்னு ஒரே பிரச்சனையா இருக்கு, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. அப்படியா அப்படியா சாமி கேட்கிறார். என்ன பிரச்சனை? நிறைய இருக்கு, சொல்லவே முடியாது. அப்படியா? ஞானசம்பந்தனுடைய இடர்களையும் பதிகம் உனக்கு தெரியாது? அது பாடு, சந்தோஷம் வந்துடும். இடர்களையும் பதிகம் பழந்தக்கராகம் பாடினால் போன சந்தோஷம் வாசலை தாண்டி போகாம திருப்பி ரிட்டர்ன் ரிவர்ஸ் வந்துடும். என்ன பாட்டு? இடர் களையும் பதிகம். துன்பத்தை களையறதுக்குனே ஒரு பதிகம் இருக்கு, சுவாமி பாடி கொடுத்திருக்கார். பழந்தக்கராகம் தலம் திரு நெடுங்கலம் பாடிடலாம் அந்த பாட்டு. ஒரு பாட்டு மறையுடையாய் தோளுடையாய் மறையுடையாய் தோளுடையாய் காசடை மேல் படரும் மறையுடையாய் தோளுடையாய் காசடை மேல்
அடுத்து பிரச்சனை முடிஞ்சது. அடுத்து என்ன பண்றோம்? பிள்ளைக்கு நல்லபடியா அழகா திருநாமம் பேர் வைத்து அப்படி பள்ளியில கொண்டு போய் விடுறோம். அந்த குழந்தைய பள்ளியில சேர்க்கும் பொழுது அதற்கு நல்ல ஞானம், நல்ல கல்வி வரணும்ல. அதற்கு என்ன பாட்டு பாடுறது? அதுக்கு நேர திருநாவுக்கரசர்கிட்ட வந்து, சாமி பையன் நல்லபடியா படிக்கணும், உங்களை மாதிரி நல்ல புத்திசாலியா பையன் நல்லா இருக்கணும், அப்படியா இந்த பாட்டை பாடிடு அப்படின்னு. என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு அழகா நம்முடைய குறுந்தொகையில் இருக்கிறது. திருக்குறுந்தொகை என்ற 5ஆம் திருமுறை நமக்கு இந்த பாட்டை அழகாக சொல்லித் தருகிறது. எப்படி இருக்கணும்? கலை முதல் பாட்டு சொல்லுகிறது, கல்வி அடுத்த பாட்டு சொல்லுகிறது. நமக்கு கலையும் வேணும், கல்வியும் வேணும். கலை உணர்வு பூர்வமானது, கல்வி அறிவு பூர்வமானது. இந்த ரெண்டும் நமக்கு வேணும். எல்லாத்தையும் அறிவுபூர்வமா யோசிச்சிருந்தா வாழ்க்கை வெறுமையாயிடும். எல்லாத்தையும் உணர்வு பூர்வமா ரசிச்சிருந்தா வாழ்க்கை என்ன ஆயிடும்? உணர்வு பூர்வமாவே இருந்துச்சுன்னா, அறிவுபூர்வமா சிந்திக்கலன்னா. அப்ப அறிவும் வேணும், உணர்வு வேணும். இப்ப கோயிலுக்கு வரோம், ஒரு கல்லை மிதிச்சிட்டு வரோம், உள்ள போய் சிவலிங்கத்தை வணங்குறோம். இரண்டும் கல்லில் இருந்தாலும் அதை அறிவுபூர்வமாக படிக்கட்டு என்கின்றோம், உள்ளே உணர்வு பூர்வமாக இறைவனை வணங்குகிறோம். ரெண்டு கல்லு தான். உள்ள வரும் பொழுது அறிவு வேலை செய்கிறது, கருவறைக்கு செல்லும் பொழுது உணர்வு வேலை செய்யணும். அங்க போய் இதுவும் கல்லு தானே அதுவும் கல்லு தானே பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதா? பக்தி என்பது உணர்வு, அறிவு இல்லை. அறிவு இருந்தா ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம், அறிவு இருந்தா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனால் உணர்வு தான் பெருமாண்டத்தில் கொண்டு சேர்க்கும், இல்லையா? அதுதானே முக்கியம். அப்ப கருணைக்கு அறிவை விட ஒரு படி உயர்ந்த இடம் கருணைக்கு. அதனால்தான் திருவள்ளுவர் எங்க அறிவை சொன்னாரோ அங்கெல்லாம் கருணையோடு சேர்த்து சொல்வார். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்புங்கிறது என்னது? உணர்வு, அன்பு. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா அடுத்தவங்க துன்பத்தை தான் துன்பமா பார்க்கணுங்கிறார். யாரு? நம்முடைய திருவள்ளுவர். இப்ப கல்விக்கும் கலைக்கும் ரெண்டு பாடல் பாடிடலாமா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றும் வீங்கிழ வீணினும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றும் வீங்கிழ வீணினும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீரல்வே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவிந்து எத்துவேன் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவேன் நமச்சிவாயவே நானவிந்து எத்துவேன் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. நல்ல குழந்தை படிக்குது அருமையா. திடீர்னு நாம சும்மா இல்லாம ஒரு நாள் இந்த பீச்சுக்கு கூட்டு போய் பீட்சா பர்கர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து வயிற்று வலி வந்துருச்சு குழந்தை. மருந்து கொடுத்தோம் வயிற்று வலி நிக்கல, எது கொடுத்தும் நிக்கல, துடிக்குது குழந்தை. அப்ப அந்த உணவு கோளாறினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி மட்டுமல்ல, வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, நச்சினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, சரியாக கழிவுப் பொருள் நீங்காததால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, இப்படி வயிற்று வலிக்கு நிறைய காரணம் இருக்கும்.
ஆனால் ஒரே மருந்து திருமுறையில் திருநாவுக்கரசர் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு மருந்து போதும், எல்லா வயிற்று வலியும் குணமாயிடும். என்ன மருந்து தெரியுமா? கூற்றா எனவாறு என்கின்ற வயிற்று நோய் தீர்த்தருடைய திருப்பதிகம் ஒரு பாடல். இப்ப குழந்தைக்கு வயிற்று வலி, அதுக்கு இப்ப நம்ம அதிகம் சொல்ல போறோம். என்ன பாட்டு? கூற்றா எனவாறு. அப்படியே மென்மையா பாடணும். நம்ம பாட்டு காட்டு கூச்சலா கத்தக்கூடாது, இல்லாத வயிற்று வலி வந்துடும். அப்புறம் இந்த பாட்டு எப்படி பாடணும்? மென்மையா. வயிற்று வலியில் இருக்கிறவன் எப்படி பாடுவான்? அப்படி கம்பீரமா உட்காந்துட்டு அப்படியே பாடுவான். அப்படியே மடங்கி ஒடுங்கி நடுங்கி அப்படி படுத்திருப்பான், அப்படி ஃபோல்டை. அப்ப எப்படி இருக்கும்? கூற்றாயினவாறு விலககிலே கொடுமை பல செய்தனன் நான் அறியேன். கூற்றாயினவாறு விலககிலே கொடுமை பல செய்தனன் நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதென்ற ஏற்று அகம்படியே குடரோடு துடக்கேன் முடக்கியிட. தோற்றாதென்ற ஏற்று அகம்படியே குடரோடு துடக்கேன் முடக்கியிட. ஆக்கேன் அடியேன் அதிகை தேடில துணை அம்மானே துறை அம்மானே. அடுத்து குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு. பெண் பிள்ளையா இருந்தா மாப்பிள்ளை பார்ப்போம், ஆம்பளை பிள்ளையா இருந்தா பெண் பார்ப்போம், இல்லையா? இதெல்லாம் நமக்கு அந்தந்த காலத்தில் நடக்கணும். அதனால் அந்த வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த பாட்டை நினைவில் வச்சுக்கணும். எந்த பாட்டு? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அதுங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலன்னு பார்க்கறத விட நம்ம கையில் ஒரு நோட்டு வச்சிருக்கோம், இல்லையா? சந்தனம் தடவி மஞ்சள் தடவி குங்குமம் தடவி ஒரு சாதகம். இதெல்லாம் சாதகமா இல்லையோ அதுக்கு பேர் சாதகம்னு பேர். காலங்காத்தால டிவி பட்டியை திறந்தவொடனே துலாநாசி நேயர்களே அப்படின்னா வைத்த கலக்குது. என்ன சொல்ல போறானோ? இன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் இங்கே உட்காந்துருக்கான், அங்கே உட்காந்துருக்கான், அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான்னு. செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கான், ராகு எந்திரிச்சு பார்க்குறான், கேது படுத்துட்டு பார்க்குறான், சனி உங்க பக்கத்திலேயே இருக்கிறான். இப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படாத பாடுபடுத்திடுறான். என்ன பண்றது? ஒன்றும் வேணாம். நவக்கிரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுவிட்சு. அந்த நவக்கிரகம்லாம் என்னது? சுவிட்சு. மெயின் இங்க இருக்கு. மெயின் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவிட்சு போட்டிருந்தா என்ன, போடலைன்னா நமக்கு என்ன? சுவிட்சு போட்டிருந்தா என்ன, போடல. எங்க இருக்கு சுவிட்சு? மெயின் சுவிட்சு பெருமான்கிட்ட போய், காரணேஸ்வரா இந்த பாட்டை கொஞ்சம் கேட்டுக்கடா சாமி, படாத பாடு படுத்துறானுங்க, ஜாதகமே தேவலாம் போல இருக்கு, ஜோசியக்காரங்க படுத்துற பாடு தாங்க முடியல, 72 விளக்கேத்துங்கிறான். யாரு? வேலை கிடைக்கணும்னா. அவனே சம்பளம் இல்லாம இருக்கான், வேலை கிடைக்காம. அவனை 72 விளக்கு ஏத்துனா அவன் என்ன பண்ணும்? 32 விளக்கேத்து, 18 விளக்கேத்து. இவனுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் சொல்லி தரான். எங்க போய் வேத்த சொல்றான்னா, வெளிச்சம் பளிச்சுன்னு போட்டிருக்க இடத்துல விளக்கேற்றும் இடம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் என்னத்த சொல்ல? எல்லா கோவிலுக்கும் போற இடத்துலாம் சொல்றேன். இருட்டா இருக்கிற நால்வர் சந்நிதி, பைரவர் சந்நிதி. பைரவர்னா அஷ்டமி அன்னைக்கு மட்டும்தான் விளக்கேத்துறது. பைரவாஷ்டமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெகஜோதியா இருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா பைரவர் கலருக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருப்பார். நம்மளே போய் இப்படி பார்த்து பைரவர் இருக்காரா இல்லையா?
அந்த பக்கத்தில் 2 பைரவர் குறைக்கும், இங்கதான் இருக்கார் போல தேடுற மாதிரி வச்சிருக்கிறான். பல சன்னதி, 63 நாயன்மார் சன்னதி, பாவமா இருக்கும். 63 நாயன்மார், அங்க போய் 63 விளக்கு ஏத்துங்க, 63 நாயன்மார் சன்னதியில விளக்கு ஏத்துங்க. அதுதான் கணக்கு. மற்றதெல்லாம் அடிச்சு விடுறது 18, 22, 32, 42, 72. இப்ப இதெல்லாம் வேண்டாம். திருமுறையில் என்ன பதில், அதை சொல்றது தான் வந்திருக்கீங்க, எதுக்கு எங்க விவகாரத்தில் கை வைக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கோவப்படலாம். இப்ப திருமுறையில் என்ன இருக்கு நான் பாட்டு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நல்லபடியா ஊருக்கு போனோம், வாசல் தாண்டி போனோமே. வேயுறு தோழி பங்கன் விடம் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அவ்வளவுதான். மெயின் ஆஃப் பண்ணியாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சா. நவகிரகம் அவ்வளவு தோஷம் முடிஞ்சிச்சு. நவகிரகம் எல்லாம் ஒரே ஸ்டேட்ல வந்து ஐயா சொல்லுங்க, நீங்க அவருக்கு தெரிஞ்சவர் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அதுங்க நானே கோணி நிற்கும். அது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது 9 வரிசையா நின்று இதை முன்னாடியே சொல்லியிருக்கப்படாதா இல்லையா? டிராபிக் போலீஸ் நிறுத்தும் போது அவர் தெரியும்ல அப்படின்னு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழகா நம்ம யாருக்கு தெரியுமில்ல, எங்க தலைவர் யாரு தெரியுமில்ல? யாரு? இப்ப அப்பன்னு மாறுற தலைவர்லாம் இல்ல, நிரந்தர தலைவர் யாரு? எங்க காரணேஸ்வரர். காரணேஸ்வருடைய ஆளும் தெரியாம நீ வந்து என்ன ஆட்டி பார்க்கலாம் வந்திருக்கிறியா அப்படின்னீங்கன்னா அதுங்க உங்களுக்கு என்ன பண்ணும்? சேவகம் பண்ணும். அதனால காரணேஸ்வரரை வணங்கிட்டு தான் நவகிரகத்தை வணங்கும். அப்பதான் அதுங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நவகிரகத்தை வணங்கினீங்கன்னா அதுங்க என்ன பண்ணும்? பயப்படும். ஏன்? காரணீஸ்வரர் வணங்காம நம்ம எப்படி உங்களுக்கு அருள் செய்யறது அப்படின்னு அதுங்க நடுங்கி ஒடுங்கி மடங்கி நிற்கும். நீங்க காரணீஸ்வரர் வணங்கிட்டு நவகிரகத்தை பார்க்காம போயிட்டா கூட என்ன ஆயிடும்? இங்க இருந்து இன்டர்காம்ல செய்தி அங்க போயிடும். அப்ப அவன் வணங்கிட்டான்ப்பா, டிக் பண்ணிடு, அவனுக்கு எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருன்னு சாமி இங்க இருந்து இன்டர்காம்ல கூப்பிட்டு சொல்லிடுவார். நம்ம போயிட்டு இருக்கு. இப்ப அதுவும் சரியா போச்சு. அடுத்தது ஜாதக பிரச்சனை இல்லை, வர்ற வரன்லாம் தட்டி போயிட்டே இருக்கு பிள்ளைக்கு. என்ன சாமி பண்றது? திருமண தடை நீக்கணும், என்ன செய்யலாம்? அப்படியா? ஞானசம்பந்தருடைய ஒரு அருமையான பாட்டு இருக்கு, இந்த பாட்டை பாடுங்க. திருமண தடை நீங்கும், திருமருகல் தலம். இந்த பாட்டை பாடணும்னா திருமண தடை நீங்கிடும். இந்த பண்ணல சொடையா என்னுமா நின்று போன திருமணம் நடைபெற்ற வரலாற்று சான்று மிக்க திருப்பதிகம் இந்த பதிகம். வரலாறு சொன்ன நேரம் ஆயிடும், அதனால நம்ம விரைவா சொல்றோம். இந்த பதிகம் திருமண தடை நீக்கக்கூடிய பதிகம். சரியா? சடையா என்னுமால் சரண்யே என்னுமால் விடையா என்னுமால் பெருவாரியுமால் சடையா என்னுமால் சரண்யே என்னுமால் விடையா என்னுமால் பெருவாரியுமால் மடையார் உங்களை மலரும் மருகை உடையாய் தகுமோ இவள் மடையார் உங்களை மலரும்
மருகல் உடையாய் தகுமோ இவள் திருமண தடை நீங்கியது. அருமையா திருமணம் நடைபெற்று விட்டது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பற்றிலிருந்து விடுபடணும். நம்ம பற்றிலிருந்து விடுபடணும். நம்ம பொண்ணுக்கு மேக்கப் செலவு 2000, பொண்ணோட அம்மாக்கு மேக்கப் செலவு 5000 ஆயிடக்கூடாது. பல திருமண வீட்டுகளில் பொண்ணு காத்திருக்கு, அம்மா, பெரியம்மா, பெரியம்மாக்கு பெரியம்மா, பாட்டி அம்மா எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டு ஆஞ்சி ஓஞ்சி அவங்க டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு மேக்கப் போடுறாங்க. அது பார்த்தா செங்கோரங்க மாதிரி இருக்கு. என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல மட்டும் ரோஸ் பவுடர் போட்டு விடுறான். அது மாதிரி ஒரு குரங்கு இருக்கு தெரியுமா, இங்க மட்டும் ரோஸா இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, நம்ம கல்யாண வீடுகளில் எந்த பொண்ணுக்கும் திருஷ்டியே விடுவாது. ஏன்னா அதுவே திருஷ்டி மாதிரி இருக்க. மேல ஒரு கலரு, கீழே ஒரு கலரு, கண் புருவத்தை எல்லாத்தையும் ட்ரிம் பண்றேன்ற பேர்ல கட் பண்ணி விட்டு, இந்த பக்கம் வெள்ளை போட்டு, சேப்பு போட்டு, வெள்ளை போட்டு வரிசையா வச்சு இதை மாட்டி அதை மாட்டி சௌரியமா வைக்கிறதுக்கு பேர் சௌரி. எவ்வளவு இருந்தாலும் நீட்டத்தை பத்தி கவலைப்பட வேணாம். வச்சு அடிச்சு 72 ஏர்பினை மாட்டி பொண்ணு இப்படியா போயிட்டு இருக்கு. மேல பார்த்து என்ன திமுறா இருக்கு பொண்ணு, இப்படி இருந்துச்சுன்னா பிச்சுக்கும். அது அதுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால சொல்லி அனுப்புறாங்க, கவனமா போ, தலை குனிஞ்சிடாத, குடும்பமே தலை குனிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அது என்ன பண்ணுப்போம், அதுல இப்படியே வருது. பல குடும்பங்கள் பல திருமணத்தில் பொண்ணு அடையாளமே தெரியல, மாத்திடுறாங்க. ஆனா எதுக்காக அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு மேல யாரும் திருஷ்டி கண்ணு இவ்வளவு அழகா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த பொண்ணையும் பார்த்து கல்யாண வீட்டில் இவ்வளவு அழகா இருக்க அந்த பொண்ணு திருஷ்டியே விழுவாதுங்க. அடிச்சு அப்பி பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க பொம்மை மாதிரி, இல்லையா? எதுக்கு எதுக்கு இதெல்லாம்? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளு. அறிவுல அழகா இருக்கணும். இந்த அழகு மாறிக்கிட்டே இருக்குங்க. 10 வருஷம் போட்டோ எடுத்து பாருங்க, இப்படித்தான் நான் இருந்தேனா அப்படின்னு நினைச்சு நம்மளே பெருமைப்படுவோம், நம்மளே வருத்தப்படுவோம். இப்படி போச்சேன்னு. இன்னைக்கு வயசானவங்களை கிழவின்னு கோச்சுக்கிறாங்க. முன்னாள் குமரின்னு சொல்லணும். எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி முன்னாள் குமரி அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க அப்படின்ட்டு நன்கொடைய வாரி இறக்கிறாங்க. கிழவின்னு கோபம் வந்துருது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து மேக்கப்லாம் போட்டு வரேன், நம்ம கிழவின்னு சொல்றேன். கிழவி என்றால் உரிமை உடையவள்னு அர்த்தம் தமிழ்ல. நம்ம நினைக்கிறோம் வயசானதுன்னு கிடையாது. இதுல நம்மளால ஸ்டெப் எல்லாம் வச்சிருக்கான். கிழவன், கிழம், கிழ போல்ட். இவங்கள்ட்ட போய் நான் என்னத்தை சொல்ல, கிழ போல்ட். ஏன்னா எல்லாம் நெட்டு போல்ட்டு போட்டு நிறுத்துற அளவுக்கு ஆடுதான். பாட்டி தண்ணி எடுத்துட்டு வருது, ஆட்டி 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 3/4 டம்ளர் கீழே கொட்டிடுச்சு. அதை தாத்தா வாங்குறேன்ட்டு ஆட்டி 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 கீழே ஊத்திட்டார். திருப்பி தண்ணி எடுத்துட்டு வருது. இதே 1 டம்ளர் தண்ணி குடிக்க 1 மணி நேரம் ஆகுது. ஆனா அந்த வயசு வரையும் நாம இருப்போமான்னு இந்த இளசுங்களுக்கு தெரியுதா? நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருக்கிறாங்கன்னா அது அந்த வீட்டுக்கு பலம் என்று எப்ப தெரியும்னா நாம் அந்த இடத்துக்கு வரும்போது தான் தெரியும். பெரியவர்களை சுமைன்னு நினைக்காதீங்க, அது பலம். அவர்கள் மிகப்பெரிய சிசிடிவி கேமரா. பெரியவர்கள் சாதாரண கிடையாது, எல்லாம் சிசிடிவி கேமரா. வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மள கரெக்டா சொல்லுவாங்க. கேட்கலன்னா சிக்கல் தான், சரியா? அதனால அழகா இப்ப நமக்கு என்ன சொன்னேன், அப்படி திருமணம் முடிஞ்சு இந்த இதெல்லாம் நடந்து நம்ம கொஞ்சம் பற்று நிலையிலேருந்து விடுபடணும். விட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விடுபடணும். 30 வயதுக்கு மேல உடை கட்டுப்பாடு, 40 வயதுக்கு மேல உணவு கட்டுப்பாடு, 50 வயதுக்கு மேல உணர்வு கட்டுப்பாடு. இது வந்துருச்சுன்னா ஆன்மீக ஈடேற்றம் என்பது தனியா போய் கத்துக்க வேண்டாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 வயதுக்கு மேல உடை கட்டுப்பாடு, 40 வயதுக்கு மேல உணவு கட்டுப்பாடு. கிடைக்குதுன்னு மேயக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு எல்லாம் என்னது, உட்கார்ந்து சாப்பிட்டான், வயிறு மடங்குச்சு, முக்காவாசி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சேர்ல உட்கார்ந்தான், கொஞ்சம் வயிறு லூஸ் ஆச்சா, கொஞ்சம் போட ஆரம்பிச்சான். இப்ப அப்படி இல்லை, நின்றுகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். உரம் சாக்கில் இறங்கும் தெரியுமா? உரம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பால் பாக்கெட்ல பால் இறங்கும் பாருங்க, அது மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க, விழுந்துகிட்டே இருக்குது.
அந்த காலத்துலலாம் உட்கார வச்சு இலை போட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, பரிமாறி முடிச்சிடறோம் எல்லாமே. வான்னு சொன்னு விழுந்து அடிச்சு 4 கால் பாய்ச்சல். இனிமேல் நமக்கு சோறே பார்க்க மாட்டோம். வாழ்க்கையில சோறை பார்க்கவே முடியாது. ஒவ்வொருத்தரையும் பாருங்களேன், எங்க சாப்பாடு போடுறாங்களோ அங்க 4 கால் பாய்ச்சல். இதுல சாதி, மதம், இனம், மொழி, நாடு, நகரம் எந்த வேறுபாடும் கிடையாது. ஆண், பெண்ணு, பணக்காரன், ஏழை, திறந்தாச்சு உணவு கூடத்துன்னு சொன்ன உடனே பொண்ணு கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆகலையா, தாலி ஏறிச்சா, என்ன ஆச்சு, அப்படி பாஞ்சு போய் அந்த கதவை தள்ளி விழுந்து அடிச்சு மேல போய் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். பெஞ்சுக்கு அடியில் புண்ணு வந்து ஒருத்தன் உட்காந்துட்டான். சத்தியமா சொல்றேன், எங்கடா அவன், யாரா அவன் பார்த்தா BMW கார்ல வந்திருக்கான். BMW கார் வெளியே நிக்குது. இந்த நீங்க கல்யாண வீட்டில் பார்த்துருக்கலாம், அங்க ஊக்க வச்சிருப்பாங்க. ஒரு 4-5 ஊக்க எடுத்து கோத்துக்கும். அந்த ஊக்கோட விலை மொத்தமே 5 ரூபா இருக்கும். தண்ணி பாட்டில் இருக்கும். இன்னொன்று கொடுங்க, இன்னொன்று கொடுங்க, இன்னொன்று கொடுங்க, வாங்கி 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 வச்சுக்குவேன். குடிக்க போறியா, உனக்கு எதுக்கு இவ்வளோ, எவ்வளோ ஆசை பாருங்க. இந்த ஆசைகள் எதுக்கு? உனக்கு தேவையான அளவு தண்ணி. ஆனால் கல்யாண வீட்டில் தண்ணியை பாதி வச்சுட்டு வரும். ஏன்னா மொத்தமாக குடிச்சா என்ன இப்படி இருக்கு, பக்கியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்கன்ட்டு அப்படி செயலாக குடிக்க வேண்டியது. பாதி தண்ணி அப்படி வச்சுட வேண்டியது. ஆனால் தண்ணி பாட்டில் கொடுத்து பாருங்க, 2 வாங்கி ஆண்பாக சொல்லிக்கும். ஏன் ஏன் எவ்வளவு பாருங்க. கல்யாண வீடுகள் பஃபேல பாருங்க, நல்ல ஞாபகம், கிழிஞ்ச சட்டை, காசுக்கு கையில் காசு இல்லை, வறுமை. அவன் ஒவ்வொரு வீடா போய் தட்டை எடுத்துட்டு போய் கேட்டா அதை பிச்சைன்னு சொல்றோம். நல்ல சட்டை, நல்ல ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு, கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, பூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தட்டை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு இடமா கேட்டோம்னா அதுக்கு பேர் பஃபே. அப்படி பாருங்க, என்ன அநியாயம். நல்ல சட்டை போட்டு கேட்டா பஃபே. அதே வேலை நடக்குது. தட்டை எடுத்து வேலை போடுங்க, குலோப் ஜாம் குருமால மிதக்குது. ஐயோ கடவுளே, ஒரே தட்டுக்குள்ள எல்லாத்தையும் 72 வச்சுட்டு வந்து திங்க முடியாம எதை எதோட தொட்டுக்கிறது, எது பின்னாடி சாப்பிடுறது எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு நமக்கு பார்த்தா என்னடா சாப்பிடுறான். ஒரு தட்டுல 72 ஐட்டத்தையும் தின்னு முடிச்சோம். எவ்வளவு ஆசை. வெளியில பாதாம் பால் சூடா கொடுப்பாங்க, ஊத்தி வை. ஐஸ்கிரீம் சில்லுன்னு கொடுப்பாங்க, சாப்பிட்டு வை. என்ன ஃப்ரீயா கிடைக்குது இல்ல? பாதாம் பால் சூடாவும் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாவும் சாப்பிட்டா இதுக்கு பேரு என்ன? காலையில இருந்து பிரதோஷம் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு ரிசப்ஷனுக்கு போய் முடிச்சிட வேண்டியது. நீ பிரதோஷம் வர எதுக்கு இருக்கிற? ரிசப்ஷன்ல போய் இந்த மாதிரி 72 ஐட்டம். இதுக்கு பேரு விரதம் அல்ல, விரோதம். 2 வேளை பட்னியை போட்டுட்டு 5 வேளைக்கு அம்மிக்கு தள்ளி முழுக்க கழுத்து வரையும் சாப்பிட்டு வீட்டுல வந்து மலைப்பாம்பு மாதிரி உருள்றாங்க. எந்திரிக்க முடியல, நிக்க முடியல, மூச்சு விட முடியல. எப்படி மூச்சு விடுறது? நுரையீரல் வரையும் சாப்பாடு இருந்தா எப்படி மூச்சு வரும்? திருமுறையை பாடுங்க. நல்ல சுவாசம், அளவான சாப்பாடு, நல்ல செரிமானம் எல்லாம் கிடைக்கும். அருமையா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, எங்களுக்கு அந்த பற்றற்ற நிலை எப்படி வரும்? குழந்தைங்களை கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்க சினிமாங்க போவாங்க, போட்டோம், நானும் வருவேன் அப்படி நிக்க கூடாது. நீ வேணும் உன் செட்டை கூட்டிட்டு போ, அதுங்க போயிட்டு வரட்டும். அம்மா மகிழ்ச்சியா நானும் என்ன கூட்டிட்டு போ. கோவிலுக்கு வரவேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சினிமாக்கு போய் உட்கார்றேன். 10 நிமிஷத்துல கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. என்னத்துக்கு நீ போற சினிமாக்கு? 10 நிமிஷம் டிக்கெட் 400 ரூபா வாங்கிட்டு ஒருத்தன் சீட்டையும் முடிச்சு வச்சுட்டு ஒரு தூங்கிட்டு இருக்கிறான். அந்த கெத்தை காட்டுறாங்க. நான் வீட்டுக்கு நான் தான் தெரியும், என்ன மதிக்கிறாங்களா இல்லையா? கூட்டிட்டு போனாங்கன்னா மதிக்கிறாங்க, கூட்டிட்டு போடலன்னா வந்தவ சரியில்லை. மாத்திட்டா, ஒரே நாள்ல மாத்திட்டான் என் பையன். பையனுக்கு கல்யாணம் தெருவா இருக்கிற பிள்ளையார் கோவில்லாம் கும்பிட்டு விட்டு மருமகன் வந்ததுக்கு அப்புறம் மாத்திட்டான் மருமகன், அவள்கிட்ட சண்டை போட வேண்டியது. எவ்வளவு முரண்பாடு வாழ்க்கையில். மகிழ்ச்சியா இருந்துட்டு போங்க. அடுத்த பிறவி என்னன்னு தெரியுமா? போன பிறவி என்னன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு வந்தோமா? ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியை அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்திட்டு அந்த மகிழ்ச்சியில நீ ஆனந்தப்படு, ஆண்டவன் உன்கிட்ட இருப்பான். அந்த பற்றற்ற நிலை. என்ன பாட்டு பாடுறது? நம்முடைய நம்பி ஆரூரர் பாடுகிறார், திருவடி பற்று வேண்டும். திருவடி பற்று இருந்தால் மற்ற பற்றுகள் நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். பெருமான் திருவடி மேல பற்று கொள்ளணும் என்று சொல்லுகிறார். பழம் பஞ்சுரம் என்ற பண் சங்கராபரணம் என்கின்றதாகும்.
மற்றும் பற்றனக்கின்றினும் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்றனக்கின்றினும் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலில் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேன். கற்றவர் தொழுதேக்கும் சீர்கரையூரி பாண்டி தொழுதேன். கற்றவர் தொழுதேக்கும் சீர்கரையூரி பாண்டி தொழுதேன். நற்றவாவுனை நான் மறக்கேன் சொல்லும் நமச்சிவாய. நற்றவாவுனை நான் மறக்கேன் சொல்லும் நமச்சிவாய. சொல்லும் நமச்சிவாயவே. அடுத்தது கோவிலுக்கு போக முடியல, என்ன சாமி செய்யறது? கோவிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்தபடியே பெருமானை நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று நம்முடைய அற்புதமான அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார். அப்ப மனசுல நினைக்கணும், நினைச்சா போதும் காரணேஸ்வரர் கோவிலோட வந்து மனசுல குடியேறிடுவார். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. மனசுல இருந்து நினைக்கணும் சாமியை. நினைப்போமா? பணிக்கை முன்னதன் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். பணிக்கை முன்னதன் வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேண்டமான் அம்பல கூத்தனை திணைத்தவனை பொழுதும் மறந்துவனோ. அனைத்தும் வேண்டமான் அம்பல கூத்தனை திணைத்தவனை பொழுதும் மறந்துவனோ. தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை உடலாய ஒருவனை. தீர்த்தனை சிவனை சிவலோகனை மூர்த்தியை உடலாய ஒருவனை. பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்துவனோ. பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியே மறந்துவனோ. மறந்துவனோ 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 மறந்துவனோ. அடுத்து நல்லா போயிட்டு இருக்கு. இது உடம்பும் ஒரு எந்திரம் போல தானே, கொஞ்சம் கொஞ்சமா சில நோய்கள் வந்து தலை காட்டும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த நோய்களை நாம் எப்பொழுது சரி பண்றது? அதற்கு அருமையான ஒரு பாடல் நம்முடைய நம்பி ஆரூரர் அருளி செய்த ஒரு தேவாரம். இந்த ஒரு பாட்டு போதும், எல்லா நோய்க்கும் நமக்கு அருமையான ஒரு மருந்தை சுவாமி சொல்றார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தலத்துக்கு பேர் திருத்துருத்தின்னு பேர். என்ன தலம்? திருத்துருத்தின்னு பேர். அந்த தலத்துல நம்முடைய நம்பியாரூரர் அருளி செய்த அருமையான இந்த ஒரு பாடல் காந்தாரம் என்கின்ற பண். இந்த பண்ண அப்படியே அமைதியா கேட்டுக்கோங்க. அதுல என் உடம்பு அடும் பிணி இடர் கெடுத்தானை. என் உடம்பு அடும் போட்டு படுத்தி எடுக்குது. நோய் வந்தா போயிடும், அதுக்கு பேர் டெம்பரரி. ஆனா நிரந்தரமா இருக்கும், அதுக்கு பேர் பிணின்னு பேருங்க. நோய் வந்து போறது,
தும்மல் இருமல் வந்து வந்து போகும், ஜுரம் வந்து போகும், தலைவலி வந்து போகும். ஆனால் எது வந்தால் போகாது? பிணி வந்தால் நீங்காது. எடுத்துக்காட்டா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், போக்குறதுக்கு இன்னைக்கு வரையும் வரல. ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், போக்குறதுக்கு இன்னைக்கு வரையும் மருந்து இல்லை. இப்படி சில பிணிகள் இருக்கு. அதுல இந்த பிணிகள் எல்லாம் நீங்கணும்னா ஒரே ஒருத்தரால முடியும். யாரால? அவர் பேரு சொன்னவாறு அறிவார். மற்றவெல்லாம் நாம ஒன்று சொன்னா அவன் ஒரு மாதிரி அறிவான், நாம ஒன்று சொன்னா அவன் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவான் இல்லையா? அத எவ்வளவு அழகா சொல்றாரு. நாம எப்படி சொல்றோமோ அப்படியே புரிஞ்சுக்கிறவன் யாரு? சொன்னவாறு அறிவார். அந்த ஊர் சுவாமிக்கு பேர் இந்த திருநாமம், சொன்னவாறு அறிவார். எவ்வளவு அழகா சொன்னார். அந்த பாட்டை இப்ப நம்ம பாடலாமா? கேட்கலாமா? மின்னுமா மேகங்கள் பொழுங்கிழிந்தருவே, மின்னுமா மேகங்கள் பொழுங்கிழிந்தருவே, வெளிப்பட கரையோடும் திரை கோணர்ந்து எற்றும் அன்னமாம் காவிரி அகன் கரை உறைவார் அடியினை தோடுதழும் அன்பரம் அடியார் சொன்னவாறு அறிவார் அறிவார் சொன்னவாறு அறிவார் துருத்தியார் குடியுடரடிகளை செடியறி சொன்னவாறு அறிவார் துருத்தியார் குடியுடரடிகளை செடியறி என்னை நான் மாறி என்னை நான் மறுக்குமாறேன் என் பெருமானே என் உடம்படும் பிணி இடர்கோடு தானே. என்னை நான் மறுக்குமாறேன் என் பெருமானே என் உடம்படும் பிணி இடர்கோடு தானே. இடர்கெடுத்தானே இல்லையா? அப்படி அடுத்தது இப்ப நமக்கு பிணி இடர் எல்லாம் நீங்கிருச்சு, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். திருத்தலங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யறோம், கை கால் நல்லா இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல்ல கவசம் பாடினது அப்பர் பெருமான் தான். இப்ப நம்ம சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இதெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்தது. முதல்ல 7ஆம் நூற்றாண்டில் தலை முதல் கால் வரை இந்த பெருமானை வணங்குவதற்கு சரியா இருக்கணும் என்று சொல்லி கவசம் பாடியவர் யாரு? நம்முடைய அப்பர் பெருமான். அருமையான அந்த கவசத்தை நாம் இப்பொழுது சிறப்பாக பாடிடலாம். அது நம்முடைய 4ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. சாதாரிப்பண் பந்துவராளி என்கின்ற ராகம். அப்படியே உங்க தலைன்னு வரும்போது உங்க தலை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா தலைமைச் செயலகம் இதுதான், அது ஒழுங்கா இருந்தா தான் மற்ற எல்லாம் ஒழுங்கா இருக்கும் இல்லையா? அதனால தலையிலிருந்து அழகா ஒண்ணா சொல்லிட்டு வர்றார் அப்பர் சுவாமி. அந்தந்த இடம் வரும்பொழுது இந்த நாள்ல அருமையா வேண்டிக்கோங்க. பிரதோஷ நாள்ல வேண்டிக்கிறது அதிக சக்தியாக நமக்கு அது நிறைவேறும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க.
அதனால இப்ப இந்த அங்கமாலை முழுக்க நான் பாடுறேன், அதை அப்படியே வேண்டிட்டு வாங்க. எல்லாம் நமக்கு உடம்பு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு பதிகம். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கழுந்து தலையாலே வலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கடல் முன்றுள்ள கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிற தன்னை கண்கள் காண்களோ செவிகால் கேள்விகளோ சிவன் எம் இறைசன் பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகள் கேள்விகளோ முக்கே நீ முரல முது காடுரை கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை கேணி முரல வாயே வாழ்த்து கண்ட மதையானை புரி போர்த்தி தேவாள் கட்டக தாழும் பிற தனை வாயே வாழ்த்து கண்ட நெஞ்சேனி நிலைய நிமிர் பஞ்சடினின் மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன் நெஞ்சேனி இணையாய் கைகால் கூப்பி கொடி கடிமாமலர் தூங்கி நின்று பைவாய் பம்பரை ஆத்தவர மலை கைகால் கூப்பி கொடி ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து கையால் அட்டி போற்றி என்னாதை கையா பயனும் கால்களால் பயனன் கரை கண்டன் துறை கோயில் போல கோபுர கோகரணம் சுட கால்களால் பயனும் உயிர் கொண்டு போன்றகுதி குற்றாலத்துறை கூத்தனல்ல நமக்குற்றாருளரோ இருமாந்திருப்பங்களோ ஈசன் கல்கண தென்னப்பட்டி சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்குள் சென்றங்கிருவாந்தி பண்களோ தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான் முகன் தேடி தேடுன தேவனை என்னுள் தேடி கண்டு கொண்டே இப்ப நமக்கு நல்ல வயசாயிடுச்சு. இதுக்கு பேரு வானப்பிரஸ்தம்னு பேரு. அதாவது பால்யம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அடுத்தது வானப்பிரஸ்தம். கிரகஸ்தத்துக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துறவு. அப்படின்னா துறவுனா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம காவி உடுத்திட்டு கிளம்புறது இல்லை. இல்லற துறவு. துறவு ரெண்டு வகைப்படும். ஒன்று இல்லத்தை துரத்தல், இன்னொன்னு இல்லத்திலிருந்து பற்றை துரத்தல். புரியுதா? அதுக்காக நான் பிரியாணியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா பிரியாணினா வெறி பிடிச்சு தெரியக்கூடாதுன்னு சொல்றேன். பிரியாணினா 11 மணிக்கு மிட் நைட் பிரியாணிங்கிறான். விளங்குமா அந்த வயிறு? 12 மணிக்கு தான் கடையே ஓபன் பண்றான். 3 மணி வரையும் பிரியாணி திங்கிறான். எப்படி இது சரியா வரும்? அதுக்கு இந்த கிரைண்டருக்கு ஓய்வே கிடையாதா? இது ஒரு கிரைண்டருங்க. அது இந்த கிரைண்டர் அரைக்கிறதுக்கு நம்ம வேலை கொடுக்கலாம், வேணான்னு சொல்லல. ஆனா அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும்ல. அந்த நேரத்தில் சாப்பிடலாமா? அந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கணும். ஆனா அந்த நேரத்தில் கடை திறந்திருக்கு. 8 மணிக்கு கடை பூட்டி இருக்கு. சாப்பிட்ற நேரத்தில் பூட்டி இருக்கு. இட்லி கிடைக்கிறதே கிடையாது. 6 மணி இட்லி சரியா போச்சுங்கிறான். பரோட்டா அப்படின்னா யமன் பரோட்டா அப்படிங்கிறான். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல முதல் நாள்ல சொல்ல மாட்டேன். எதுவும்
பரோட்டா அப்படின்னா என்ன சொன்னா யமன் வரட்டா அப்படின்னு கேட்போம். புரியுதா? அதனால அதெல்லாம் நான் சொன்னேன், உணவு கட்டுப்பாடு எது வரையும் 40க்கு மேல வந்துடணும். 40க்கு மேல உணவு கட்டுப்பாடு. நமக்கு நோ சொல்லி பழகுங்க, வேண்டாம் போதும். அது வந்துருச்சுன்னா இந்த வயிறு வாழ்த்தும். இந்த வயிறு நம்மளை என்ன பண்ணும்? வாழ்த்தும். இன்னும் கொஞ்ச காலம் எல்லா இடத்துக்கும் நம்ம போயிட்டு வரலாம். நம்ம காலில் நமக்கு அற்புதமாக உடம்பை கொடுத்திருக்கிறான் சுவாமி. இந்த உடம்பு நமக்கு நல்லா இருக்கு. இந்த நல்ல உடம்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துக்க கூடாது நம்முடைய இதனால. சரியா? அப்படி இந்த உடம்பை நாம் பாதுகாத்தால் அந்த உடம்பு இந்த உயிரை பாதுகாக்கும். உடம்பாரழியும் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இதுல வளர்த்தல்னா பாதுகாத்தல். தப்பா புரிஞ்சு குறுக்க வளர்த்துடக்கூடாது. உடம்ப நிறைய பேர் இப்படி வளர்த்துறான், இப்படியே வரான். புரியுதா? அந்த காலத்துல அரக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காலத்துல பார்க்கலாம். சீரியலை போட்டீங்கன்னா எல்லாம் அரக்கியா வந்து நிக்குது, பேரலா நிக்குதுங்க. 6 மணிக்கு அவளை ஒழிக்காம ஓய மாட்டேன்னு வந்து நிக்கிறா. விளக்கேத்துற நேரத்தில் குடும்பம் விளங்குமா? உமா தண்டி இப்படி வரும். உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி சக்கச்சவேல். வில்லனே கிடையாது எதுலையுமே, எல்லாம் வில்லி தான். குடும்பம் உருப்படணும்னா சீரியலுக்கு முதல்ல முழுக்க போட்டுருங்க. புரியுதா? அதுதான் சொன்ன உணர்வு கட்டுப்பாடு. 50 தாண்டின உடனே சீரியல் பார்க்கறது உட்கார்றதுக்கு இந்த கால் ஓஞ்சி போச்சு, வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன், இனிமேல் டிவி போட்டிக்கு முன்னாடியே உட்காந்துட்டு நான் சீரியல் பார்த்துட்டே இருப்பேன்றதுக்காக இல்லை. அப்பதான் நீங்க வீரியமா கிளம்பணும் வெளியில. அப்பதான் இந்த சமூகம் என்று வரை நீங்கள் நடக்கிறீர்களோ அதுவரை உங்களோடு நடப்பார்கள். நீங்கள் அமர்ந்தால் உங்களை உதறி தள்ளி மேறி ஏறி போயிட்டே இருப்பான். நடக்கிற வரையும் தான் இதற்கு பேர் கால், செய்கிற வரைதான் இதற்கு பேர் கை, இயங்குகிற வரைதான் இதற்கு பேர் உயிர். இயங்கல்னா உயிர் இருந்தாலும் அதற்கு பேர் உடல் தான். அதுதான் உங்களுக்கு மதிப்பு. முடங்கி போனீங்கன்னா வாழ்க்கையில சாதிக்க முடியாது. அதனால சீரியல் இந்த ஆண்டு நான் பார்ப்பது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதுல எந்த விதமான பயனும் உங்களுக்கு இல்லை. அதை நாம பொருத்தி பார்ப்போம். மாமியார் எல்லாம் அதுல வர மாமியாரா தானே நினைச்சுக்குது, மருமகள்லாம் அதுல வர மருமகளா நினைச்சுக்குது. ஏதாவது ஒண்ணு நம்ம பேசினாங்கன்னா அவ அப்படித்தானே பேசினா, இவளும் அதே மாதிரி பேசுறா பத்தியா அப்படின்ற உளவியல் சிக்கலுக்கு இன்று பெரியவர்கள் ஆட்படுகிறார்கள். 100க்கு 100 உண்மையை சொல்றேன். இன்னைக்கு 50 தாண்டிய பெரியவர்கள், இல்லத்துல ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள், இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து பார்த்து உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்னு மருத்துவர், உளவியல் மருத்துவர் சொல்றார். நான் விளையாட்ட ஏதோ கிண்டல் கேலிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவர்கள் எதை காட்டுகிறார்கள், நாம் எதை பார்க்கிறோம்? ஆன்மா சார்ந்ததன் வண்ணம். ஞாபகம், எதை ஆன்மா சாருகிறதோ அந்த ஆன்மா அப்படி இருக்கும். அந்த ஆன்மாவை நாம் எதை பக்கம் சார விடுறோமோ அதற்கு அது பழகிவிடும். புரியுதா? அதனால நம்ம ஆன்மாவை நாம் சரியா பாதுகாத்துக்கணும். அப்பதான் இந்த உடம்புக்கு மரியாதை. அப்ப நமக்கு அந்த பற்று அற்று பெருமானை வணங்குகின்ற அந்த நிலையில் இந்த உடம்பு நல்லா இருக்கு. இப்ப நல்லபடியா திருக்கோவில்களுக்கு போனோம், பெருமானுடைய திருநாமத்தை நாம தினமும் ஓதணும். ஓதினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு நல்ல துணையாக நமச்சிவாய மந்திரம் வரும்னு சொன்னார். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று வாழ்த்த அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமேனர். எனவே வயதானவர்கள் பெருமானை வழிபடுபவர்களுக்கு யமன் வரமாட்டா, சிவன் வருவான்னு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். யமன் வரமாட்டானா, அவன் ஏன் நான் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிவன் வருவான் என்று ரொம்ப புரியுதா? அப்படி நமக்கு அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அப்படி சிவன் வருவதற்கு முன்னால் யமன் வந்த பொழுது திருக்கடவூரில் அந்த யமனையே அடியாருக்காக எட்டி உதைத்து தள்ளிய வரலாற்றை உடையது அந்த திருக்கடவூர் தல வரலாறு.
அதனால் அடியார் பெருமக்களுக்கு யமபயம் போகும், பயப்பட வேண்டாம். நல்ல இயற்கையான வாழ்ந்து சிறந்து பெருமான் திருவடிக்கு போகணும், இனிமேல் எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்ற அந்த இடம் வரும் பொழுது உங்களை சாமி கூட்டு போவோம். படக்குன்னு எடுத்துட்டு போக மாட்டான். போதும் சாமி, நல்லா வாழ்ந்துட்டேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டேன், உன் திருவடியை நான் அடையணும் சாமி அப்படின்னு நினைச்சு இந்த பாட்டை பாடுங்க, இந்த பதிகத்தை பாடுங்க. திருவடி 3 பதிகங்கள், அருமைய திருவடியை நாம் நினைந்து பாடக்கூடிய அற்புதமான மூவர் பாடிய அந்த அருமையான முக்தி திருப்பதிகங்கள். அதை பாடுங்க. அற்புதமா நம்முடைய ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியறது இந்த உடலுக்கும் தெரியாது, ஆன்மாவுக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சாமி கொண்டு போவான். அந்த மாதிரி அப்படி தூக்கத்திலேயே நல்ல அருமையா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சில பேர் கண் பெருமானை பார்த்து கண் வழியா அப்படியே சாஞ்சு அழகா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம வேண்டிக்கணும். பெருமானே, என்னுடைய உடலை பார்க்க, பூத உடலை பார்க்க வருபவர்கள் எந்த பதட்டம் அடையக்கூடாது. நான் போகும் பொழுது, அவர்கள் வந்து செல்லும் பொழுது அவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாம போகணும்னு மனசுல வேண்டிக்கிட்டு நாம பெருமானை அடையணும். அப்படி மற்றவர்களுக்காக வேண்ட தொடங்கும். உங்களுக்காக 1000 நாக்குகள் உங்களுக்காக வேண்ட தொடங்கும், 1000 மனம் உங்களுக்காக தியானிக்கும். நீங்க மற்றவங்களுக்காக தியானிக்க அந்த பாட்டை இப்ப காட்டலாம். அமைதியா வேண்டிக்கோங்க. இப்ப அந்த நிலையில் இருப்பவர்கள் அதை வேண்டிக்கலாம். நாங்க என்னது இப்பதானே நாங்க வந்திருக்கிறோம், இளமையானவர்களா நாங்க இருக்கோம். நாங்க இந்த பாட்டை நீங்க என்ன பண்றீங்க, பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்ப பயன்படுத்திக்க. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்போதைக்கு அப்ப போய் நமக்கு ஞாபகம் வராது. எந்த பாட்டுன்னு புக்கை பிறட்டுறதுக்குள்ள ஏமா நின்றுவான் அப்படின்னு நாக்க அடிச்சுட்டு வந்துட்டான என்ன பண்ண முடியும். அவன்கிட்ட போய் இந்த பாட்டை படிக்கணும்னு சொன்னா எந்த பாட்டுன்னு தெரியல, எடுத்தா என்ன பாட்டு வருது, சினிமா பாட்டு வருது, டிராமா பாட்டு வருது, சீரியல் டைட்டில் சாங் வருது, தேவாரம் வரமாட்டேங்குது. ஏன்? பாடிக்கிட்டே இருந்தாலும் வரும், வாயை மூடிக்கிட்டே இருந்தா எப்படி வரும்? அதனால இந்த பாட்டை பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னைக்கோ ஒரு நாள் கண்ணை மூடுறதுக்கு தினம் தானே கண்ணை மூடி தூங்கி பிராக்டிஸ் பண்ணலையா? தினம் நம்ம கண்ணை மூடி பிராக்டிஸ் பண்றோம். எதுக்கு? நிரந்தரமா ஒரு நாள் நாம் அப்படி இருக்கிறதுக்கு இந்த ஆன்மா தவிக்க கூடாது. அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல 120 வயது இருக்க போறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமிழுக்கு நிற்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தமிழ் நன்றி வைப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அடுத்து அப்பர் சுவாமியுடைய முக்தி பாட்டு, அருமையான ஒரு ராகம். பெருமானோட அப்படியே கொஞ்சி அப்படியே பேசுற ராகம். அதுக்கு பேர் தேஷ்னு வச்சிருக்கிறாங்க. அதை பேஷா கேட்போம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் எம்பெருமான் திருவடி எண்ணின் அல்ல கண்ணிலே மற்றுவோர் களைகள் இல்லேன் கழலடியை கை தொழுவது காணின்
அடுத்தது அருமையாக நம்முடைய நம்பி ஆரூரர் அருளி செய்த முக்தி திருப்பதிகம் பாடிடலாமா? அப்படியே கம்முன்னு அமைதியா இந்த பாட்டு பாடும் பொழுது சாமி வண்டி அமைச்சு கூப்பிட்டுக்கிட்டான். நம்ம வண்டி ஏற்பாடு பண்ணி அனுப்புறோம், ஏன்னா திருப்பி வந்துட்டான். சுவாமி என்ன பண்ணாரு, அவனுடைய வண்டி அமிச்சான். ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, என் வண்டியில் ஐயாவை கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சுவாமி ஆரோகணிக்கக்கூடிய அந்த ஐராவனம் என்ற யானை, ஐராவதம் என்பது இந்திரன் இருக்குது, இது ஐராவனம். அந்த வெள்ளை யானை வருகிறது, அருமையா அப்படி வருது. வந்து வாங்க, அது ஜிபிஎஸ் எல்லாம் பொருத்துனது, ரூட்லாம் மாறாது. வழிதந்து ஏறுவது, வழிதந்து ஏற எனக்கு சிரமலி யானை தந்தான் நுடித்தான் மலைன்னு. அப்ப வழி தந்துன்னு என்ன அர்த்தம்? ஜிபிஎஸ் காலம், ஜிபிஎஸ் பொறுத்திருக்கு, யானை கரெக்டா போகும் கைலாயத்துக்கு போயிட்டு. மண்ணில் தொடங்கி விண்ணில் முடியுது பதிகம் இல்லையா? சாமிகிட்ட சொல்றார், தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து அவன் பொன்னடிக்கு நான் என்ன பாடலந்தோ. இந்த ஆணவமற்ற நிலை தான் முக்தி. இதை யாருங்க செஞ்சா? நான் தான் செஞ்சேன். நம்ம மண்டகப்படி தான் இன்னைக்கு தெரியாதா? 5 கிலோ புளியோதரை போட்டு கொடுத்துட்டேன் தெரியுமில்ல, பாத்தீங்களா இல்லையா? புக்கு போட்டு கொடுத்து அன்பளிப்பு, இப்படி மற்றவங்க போடலாம், நாமளே போட்டு நாமளே அடிச்சு கொடுத்துடக்கூடாது. டியூப்லைட் வாங்கி கொடுத்து சிவப்பு எழுதிடுறது உபயம், அது அபாயம். உபயத்தை உபயமா சொல்லாம இருக்கிறதுக்கு பேரு உபாயம், இல்லாவிட்டால் அபாயம். எழுதி போட வேண்டியது இறை பணியில் அப்படின்னு போட்டு தான் பேரு. அண்டு சன்ஸ் வினையை கொண்டு போறான் பாருங்க அடுத்த தலைமுறைக்கு. அண்டு சன்ஸா, எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைக்கு அந்த வினையை கொடுத்துட்டு தான் போவேன். அண்டு சன்ஸ் எல்லாம் போட்டு வீட்டு முகவரி எல்லாம் போட்டு கண்ணாடி கொடுத்துருக்கான். சாமிக்கு தெரியவே இல்லை, பூரா இதே எழுதி வச்சிருக்கான். வைகுண்ட ஏகாதசி சாமியை பார்த்து எல்லாம் கருடன் இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது கண்ணாடியில தெரிவார் சாமி. பார்த்தா கண்ணாடியில தெரியவே இல்லை சாமி. கண்ணாடி எதிரில் வைப்பாங்க, அந்த கண்ணாடி பூரா எழுதி போட்டான், கலர் கலரா எழுதி வச்சுட்டான். எது கண்ணாடி கொடுத்தான்னு தெரியல. என்ன பண்ணி எவ்வளவு கொடுமை பண்ணி அந்த மாதிரியால குழப்பம். காரணேஸ்வரர் கோவில்ல தெற்கு பக்கம் எல்லா கோவிலையும் யார் இருப்பா? தென்முக கடவுள் இருக்கும். ஒருத்தர் இருந்து முருகா 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 முருகான்னா நான் கூப்பிட்டேன், எப்பா இது தட்சணாமூர்த்தியா? என்ன முருகன்? பாருங்க சார், என்ன கண்ணு தெரியாது உங்களுக்கு, தமிழ் தெரியாது, தமிழ்நாட்டில் தானே வாழுவீங்க. எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம படிச்சது காரணேஸ்வருக்கு கிழக்க நோக்கி இருக்காரு, அப்ப தெற்கு பக்கம் யார் இருப்பா? தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாரு. பார்த்தா அவர் அழகா ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க போட்டு சின்முத்திரை, அப்ப இப்ப தட்சிணா முருகன் இப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பம். கீழே 4 பேர் ஒரு உட்காந்துருக்கான், சனகர், சனந்தனர், சனாதனர், சனல்குமார். அப்படி இவர் கண்டிப்பா தட்சிணாமூர்த்தி தான். பார்த்தா கிரில் கேட்டு செஞ்சு கொடுத்தவன் பேர் முருகன். அவன் முருகன் எழுதியிருக்கான், உபயம் முருகன். இவன் மேல பார்த்துட்டான், அதுக்குள்ள தட்சிணாமூர்த்தி சன்னிதிங்கிறத மறைச்சிட்டான். முடிஞ்சு போச்சு இல்ல? முருகா 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 முருகான்ட்டு நான் சொன்னேன், டேங்க வாடா எவாடா, புத்தி உனக்கு கீழே பிடிச்சு கொஞ்சம் மேல பாடுறா, தட்சிணாமூர்த்தின்னு போட்டிருக்கு. நீங்க தப்பா சொல்றீங்க சார், அது உனக்கு கிரிக்கிட்டு போயிருக்கான். இங்க தெளிவா கிரில் எழுதியிருக்கான். அப்புறம் என்ன, நன்றி வணக்கம், இனி நீ வர நாள்ல நான் கோயில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தாங்கென்னை முன் படைக்க அது அறிந்து நன் பொன்னடிக்கு படைத்தான் அது அறிந்து நன் பொன்னடிக்கு நான் என்ன பாடலந்தோ முடித்தான் மலை உத்தமனே
அப்படி பெருமானுடைய திருவடியில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வரணும்? நானேயோ தவம் செய்தே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். உணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே ஆர்த்த பிறவி துயர் கடனமார்த்தாடும் தீர்த்தனிற்கு சிற்றம்பலத்தே தியாடும் குத்தன் விவான் குவலயமும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வள்ளை சிலம்பவார் கலைகள் ஆட்பலவும் செய்ய அணிகுழல் மேல் வந்தார்ப்ப புத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏற்றியிரு துணை நீ ஆடே நுரம்பாவாய் ஆடே நுரம்பாவாய் ஆடே நுரம்பாவாய். கைலாயத்துக்கு வந்தாச்சு. பெருமான் வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் இல்லையா அப்படி உட்கார்ந்துருக்காரு. ஜெகஜோதியா இருக்காரு பெருமான். கைலாயத்தில் பெருமான் இவ்வளவு நேரம் பாடிட்டோம். பக்கத்தில் உமாதேவியார் அப்படியே அவங்களுக்கே உரிய அந்த பன்னினேர் மொழியாள் இல்லையா அப்படியே அமைதியா பார்த்துருக்கிறாங்க. அந்த அம்மா நேரா பார்த்தா எவ்வளவு கிடைக்கும் அதை சொல்லியிருந்தா நம்ம நிறைவடைஞ்சிருப்போம். அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், இவர் இந்த பக்கம் வந்து சாமி பக்கம் நிற்கிறார். அப்ப அந்த அம்மா இப்படி பார்த்து அப்படி பார்த்துச்சு, அப்படி கிடைக்கனால பார்த்துச்சான். அதிர்ந்துட்டேன் இல்லையா. அந்த கடைக்கன் எவ்வளவு கொடுக்கும் அந்த அம்மாவை பார்த்தாச்சு. எங்க கைலாயத்தில். இப்ப நம்ம முக்தி அடைஞ்சு எங்க இருக்கிறோம்? கைலாயத்தில். அந்த கைலாயத்தில் உமையம்மையை பார்த்த உடனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியான் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சு வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பறியவர்க்கு கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கண்களே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கண்களே. திடீர்னு பக்கத்துல ஒரு புளிரல் சவுண்டு. என்னடா அது புளிருது? பார்த்தா பிள்ளையாரு. உமையம்மைக்கு பக்கத்துல பிள்ளையார் உட்காந்துருக்கு. அது அம்மா பிள்ளை. அதுக்கப்புறம் அப்பா பிள்ளைக்கு வருவோம் இல்ல. அம்மா பிள்ளை உட்காந்துட்டு முருகன் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, பிள்ளையார் இந்த பக்கம் உட்காந்துட்டு அப்படி பாக்குறாரு நம்மள. வாயா ஓங்காரம் தோன்னு தொடங்கினீங்க தோடுடைய செவியன்ல அப்படின்னு அப்படி பாக்குறார். பார்த்த உடனே அப்படியே அவரை வணங்கிட்டு, சாமி நல்லா இருக்கீங்களா? விநாயகனே ஒவ்வொன்றையே வேறெடுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமான் தன்மையினால் கண்ணில் பணிமில் கனிந்து அப்படின்னு. எல்லாருக்கும் பாட்டு எனக்கு மட்டும் இயல, எனக்கு மட்டும் வாசிக்கிற பாட மாட்டியா அப்படின்னு. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நல்கி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. என்ன தாளவாத்தியம் சும்மா இருக்கு? நரம்பிசை மட்டும் தான் பாடுறது, மற்றவங்களுக்கு எல்லாம் தாளத்தோட பாடின எனக்கு
கைத்தல நிறை கண்ணி அப்பனுடவல் கோடி கப்பிய கரிமுகன் அடிப்பணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உரைபவர் கற்பகம் ஜெனவினை கழிவே மத்தமும் மதுயானும் வைத்திடும் நவன் மகன் மற்பொருதிரள் புய மதயானே மத்தள வயிரனே முத்தனே புதல்வனே பட்டவிழ் மலர் கொடு பணிவே தமிழடை விரிப்படுகிறேன் படையெழுதி அணிதோனே முத்துரம் எதி செய்த சிவனுரை ரதம் வச்சது கொடி செய்த கவிதீரம் அத்துயரது கொடு சுத்திர மணிபடும் குணமதனிடமாகி அத்துயரது கொடு சுத்திர மணிபமாகி அங்களுடன் சிறு முருகனை கணவன மருகடுமாயே பக்கத்துல வேல் வைத்துக் கொண்டு வேலவர் நம்முடைய வேலை வணங்குவது தானே நம்முடைய வேலை. என்னப்பா நல்லா இருக்கியா, உன்னை அழகா படைச்சு அழகா வந்து வாழ வச்சு அழகா இந்த மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு கொண்டு வந்திருக்கனே அப்படின்னு அழகே வடிவாணி அப்படி முருகன் இருக்கிறான். அந்த முருகனை அப்படி பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கு மனசு, அப்படியே எதுவுமே நமக்கு இல்லை, எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. அப்படி சுவாமி அழகா நம்மளை பார்த்துருக்கிறார். அதை பார்த்த உடனே நமக்கு அழகா ஒரு பாட்டு ஞாபகம் வருது. சந்தனம் திணிந்த நிந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு தோளும் தண்டையஞ்சிலம்பலம்ப வெண்டைய சலஞ்சலங்கு சஞ்சிதஞ்சதங்கை கொஞ்சம் மயிலேறும் திந்தி மிந்தி மிந்தி மிந்திதான் தனம் தனந்தனென்று சென்றசைந்து கந்து வந்து கிருபையோடி சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணம் சம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கைவன் கழிந்திடும் பகல் அங்கமும் குலைந்தரங்குள் ஒழியாக அம்பகும்பங்கலங்க வெஞ்சினும் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்ட மருகோனே கரந்தை தும்பை கொன்றைய சலங்குமைந்துடும் வரன் விழுந்து குமரேசாம் இந்திரன் பதம் பரண்டதம் பயங்கணிந்த பின் என் கணம் கணம் இருந்த பெருமாளே என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே. அப்ப அடுத்தது நிகழ்ச்சிக்காரங்களுக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு ஏதாவது பாட்டு இருக்கா? இவ்வளவு பாட்டு சொன்னீங்க, பாடிக்கினே இருக்கிறீங்களே, நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு ஏதாவது பாட்டு இருக்கா? அதுக்கு இருக்கு வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமாள் கேட்டவர் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் வாழியவன் சி பாடுவாய் பாடுவாய் பாடுவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்துரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.